இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமா பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹேர் டை தான் பார்க்க போறோங்க. இந்த ஹேர் டைய நம்ம ஒரு பொருளை வச்சு செய்ய போறோம். இந்த பொருளை பழங்காலத்துல பாத்தீங்கன்னா துணிகளுக்கு சாயம் செய்யறதுக்காக பயன்படுத்துவாங்களாம். இது நம்ம ஹேருக்கு பயன்படுத்தும் போது நம்மளுடைய கருமை நல்லா ரொம்ப நாளைக்கு நிலைச்சிருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ அந்த ஹேர் டை எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இந்த ஹேர் டை பண்றதுக்கு நான் எடுத்திருக்கிற பொருள் பாத்தீங்கன்னா வாழைப்பூங்க. இதுல இருக்கிற இந்த வாழைப்பூல இருக்கிற இந்த பூ நம்மளுக்கு தேவையில்லை. இந்த இலைகள் இருந்தா போதும். கீழே தூக்கி போடுற இந்த இலைகள் தான் நம்மளுக்கு தேவை. அதனால நான் அதை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த வாழைப்பூவை வச்சு பழங்காலத்துல பாத்தீங்கன்னா இதை வச்சுதான் துணிகளுக்கு சாயம் போடுறதுக்கு பயன்படுத்துவாங்களாம். அப்பெல்லாம் கெமிக்கல்லாம் இருக்காது இல்லையா? இப்பதான் கெமிக்கல் வச்சு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சாயம் இது பண்றாங்க. அப்போ இந்த மாதிரியான பொருட்கள் வாழைக்காய் தண்டு அந்த மாதிரி வச்சுதான் செய்யறதா ஒரு ஆர்டிக்கல்ல நான் படிச்சேன். இது பாத்தீங்கன்னா இப்போ நேச்சுரல் ஹேர் டைக்கு சித்த மருத்துவத்துல எல்லாம் இதை பயன்படுத்துறாங்க. இதை வச்சு நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்ல கருமையான நிறம் கிடைக்கிறத விட நம்ம அடிக்கிற டை ரொம்ப நாளைக்கு நம்மளுடைய தலையில அப்படியே இருக்குங்க. சீக்கிரமே நம்மளுக்கு திரும்ப வெள்ளை முடி வராது. அந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிக்கும் ஹேர் டையே. இதுல இருக்கிற ஒரு கருமத்தன்மை வரும் பாத்தீங்களா? அதுதான் பிசு பிசுக்கு தன்மையா இருக்கும் பாருங்க. அதுதான் இந்த ஹேர் டைக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளா நம்மளுக்கு இருக்கும். இப்போ நான் ஒரு 6-7 பூவோட வாழைப்பூவோட இதழ்களை எடுத்துக்கிறேன். இது நான் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறேன். அதை எடுத்து வச்சிடலாம். இதுக்கு நம்ம 2 பொருள் தான் சேர்க்க போறோங்க. இந்த வாழைப்பூவோட இன்னொரு பொருள் சேர்த்துதான் நம்ம இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்பதான் நல்லா அரைச்சு நம்மளுக்கு வரும். நம்ம கெமிக்கல் ஹேர் டை தான் பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஈஸியான முறையில தூக்கி எறியக்கூடிய இந்த ஒரு பொருளை வச்சு இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. ஹேர் டை நம்ம கெமிக்கல் ஹேர் டை அப்ளை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா முடிகளுமே வெள்ளையாயிடுங்க. ஒரு முடி 2 முடி இருக்குன்னு நம்ம ஆரம்பிப்போம். ஆனா கொஞ்ச நாள்லயே நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க, நானும் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு வெள்ளை முடி வந்தது மட்டும் இல்லாம நிறைய என்னுடைய தலைவரில இருக்கிற ஸ்கேல்ப்ல இருந்து கொத்து கொத்தா முடிகள் கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா முடி இல்லாம வழுக்க மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஃபுல்லா மொட்டை அடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ நான் அந்த கெமிக்கல் ஹேர் டையை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹேர் டைஸ் ஹேர் ஆயில்ஸ் அந்த மாதிரி நான் பயன்படுத்திட்டு வரேன். இப்போ அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி முடிகள் எனக்கு வர ஆரம்பிச்சு. நிறைய பேர் ஹேரை ஃபுல்லா காமிங்கன்னு சொல்றாங்க. கொஞ்சம் முடி வளரட்டுங்க, அதுக்கப்புறமா நான் என்னுடைய ஹேரை வீடியோல நான் காமிக்கிறேன். கண்டிப்பா எனக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் தான் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. சோ இதை நீங்களும் பயன்படுத்தி பாருங்க. சின்ன சின்ன பீஸா அந்த மாதிரி கட் பண்ணாதான் நம்ம ஈஸியா அரைக்க முடியும். இல்லைன்னா சரியா அரைப்படாது இல்லையா? ஃபுல்லா நம்ம குட்டியோண்டு ஜார்ல போடும்போது. அதனாலதான் நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம சேர்த்துடலாம். இதை கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, ஒரு 1/4 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மைய அரைச்சிட்டு வரலாம். இப்ப பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். எடுத்தோடனே நிறைய தண்ணி சேர்க்க கூடாது, சரியா அரைக்காது இல்லையா? இன்னும் திப்பி திப்பியா இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு. இப்ப இதை நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. இதை நம்ம கண்டிப்பா இரும்பு கடாயில தாங்க செய்யணும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்க எப்படி கருப்பா கிடைச்சிருக்கு. நம்ம போட்ட கலர்
என்ன கலர்ல இருந்துச்சு. இப்ப பாருங்க பாருங்க, கருப்பா நம்மளுக்கு தண்ணி கிடைக்குது இல்லையா? இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஹேர் டைக்கு. இதோட வந்து நம்ம ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போறோங்க. 2 பொருளை வச்சுதான் இந்த ஹேர் டைய பண்ண போறோம். இதை வந்து நம்ம 2 விதமா பயன்படுத்தலாம். இன்ஸ்டன்ட் ஹேர் டையாவும் பயன்படுத்தலாம், அதே மாதிரி நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ஹேர் டைனாலும் பயன்படுத்தலாம். இதை வந்து நம்ம ரெகுலரா பயன்படுத்திட்டு இருக்கும்போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே அப்படியே கருமையா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருங்க. பாருங்க, நல்லா வந்து அழுத்திட்டேன், எல்லாமே இறங்கிருச்சு இதுல. இப்போ நம்ம இதை ஸ்டவ் மேல வச்சிடலாம். வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்போ இதோட நம்ம என்ன பொருள் சேர்க்க போறோம் அப்படின்னா மருதாணி பவுடர் தான் சேர்க்க போறேங்க. உங்ககிட்ட மருதாணி இலையா இருந்துச்சுன்னா இந்த இது வந்து நீங்க அப்படியே வந்து அந்த பூவோட எதல்ல செஞ்சோம் இல்லையா, வாழைப்பூ எதல்ல அரைச்சோம் இல்லையா, அதுல வந்து நீங்க போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 2 டீஸ்பூன் அளவு மருதாணி பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப லாங்கா ரொம்ப அடர்த்தியா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து வாழைப்பூட எதல் வந்து இன்னும் கொஞ்சம் டபுள் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னுடைய ஹேர் வந்து ரொம்ப கம்மிங்கிறதுனால நான் வந்து கம்மியா தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மருதாணி வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். முதல் 2 ஸ்பூன் சேர்த்தேன், இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். என்னுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்திருக்கேன். இதை வந்து கைவிடாம நல்லா கிளறணுங்க. கட்டிகள்லாம் இல்லாம நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஸ்டவ்வோட ஃப்ளேமை நல்லா ஹைல வச்சிருங்க. ஹைல வச்சதுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா அடிபிடிச்சிடக்கூடாது. இப்போ கொஞ்சம் நல்லா சூடாகி கொதிக்கிற ஸ்டேஜ்ல அதுக்கப்புறமா ஸ்டவ் ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டைய இளநரை இருக்கிறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குங்க. உங்களுடைய ஸ்கேல்ப்ல இந்த ஹேர் டை நல்லா ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு புதுசா முளைக்கக்கூடிய முடிகள் கூட நல்லா வந்து கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு முடி கொட்டுது, இந்த முன்னாடி எல்லாம் முடி கொட்டும் பார்த்தீங்களா, ஏறு நெத்தி அந்த மாதிரி ஆகும் பார்த்தீங்களா, நீங்க இந்த ஹேர் டைய வந்து ரெகுலரா பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அதுல குட்டி குட்டி முடிகள் வளர்றத நீங்களே பார்ப்பீங்க. மருதாணியில அந்த அளவுக்கு நிறைய வந்து சத்துக்கள் இருக்குங்க. மருதாணியில வந்து நம்ம சேர்க்கும் போது நம்மளோட முடி வந்து நல்லா கருகருன்னு அடர்த்தியா நீளமா வளர ஆரம்பிக்கும். பாருங்க, நல்லா கொஞ்சம் திக்காயிட்டு வருது. இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல, கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சு மேலே எலும்பி வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா சுண்டணும். கொஞ்சம் சுண்டினதுக்கு அப்புறமா அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சிடணும். இப்போ வந்து நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கிண்டிட்டு இருக்கேன். கைவிடாம கிளறுங்க. பாருங்க, நல்லா சுண்டிட்டு வருது. இன்னும் நல்லா சுண்டணும். இப்ப பாருங்க, நல்லா திக்காயிட்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் திக்காகணும். மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். பாருங்க, நல்லா திக்காயிருச்சு. இப்ப சிம்ல வச்சிடலாம். சிம்ல வச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம இதை கிண்டிட்டு இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஹேர் டை அப்ளை பண்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வரணும். பாருங்க, உங்களுக்கு ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அவ்வளவுதான். அங்க பாருங்க கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ்வை ஃபுல்லா ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இங்க பாருங்க, ஹேர் டை வந்து இப்பயே எப்படி இருக்கு பாருங்க. இது அப்படியே நைட்டு பூரா இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா கருகருன்னு நம்மளுக்கு ஹேர் டை கிடைக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நான் மூடி வச்சுட்டு மார்னிங் ஓபன் பண்ணி உங்களுக்கு ஹேர் டை எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்க கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு. இதுல நம்ம வந்து வாழைப்பூவோட இதழ்கள் போட்டிருக்கிறதுனால அந்த வாழைப்பூவோட கரை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர் டேலையும் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய ஹேர்ல வந்து நல்லாவே வந்து அப்ளை ஆகும். இப்போ பாருங்க உங்களுக்கு நல்லா அட்டை கறி மாதிரி இது பிடிச்சிக்கும். இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுடைய ஹேர்ல அப்படியே இதோட கருமை வந்து ஒட்டிட்டு இருக்கும். பாருங்க இதை வந்து நம்ம ஹேரை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஷாம்பு சீயக்காய் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லா அப்ளை பண்ணிடணும். நரமுடி இருக்கிற இடத்துல நல்லாவே அப்ளை பண்ணுங்க. சொதம்பு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 hours வந்து நம்ம அப்படியே விட்டுறணும். மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு லேயர் வந்து மூடிக்கோங்க. ஏன்னா காற்று பட வேண்டாம், அதுக்காக தான் காஞ்சு போயிடும் டக்குன்னு. ஒரு 2 hours அப்படியே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுடைய ஹேரில் வந்து அப்படியே இருக்குங்க. 3 மாதம் ஆனாலுமே இந்த ஹேர் டே வந்து உங்களுக்கு போகாது. டெய்லியும் தலை குளிக்கிறவங்களா இருந்துச்சுன்னா 1 மாதம் கண்டிப்பாக வருங்க. இல்லை வாரத்தில் வந்து 1 வாட்டி தான் தலை குளிக்கிறோம், 2 வாட்டி தான் தலை குளிக்கிறோன்றவங்களுக்கு 3 மாதத்துக்கு இந்த ஹேர் டை வந்து அப்படியே வந்து நம்மளுடைய முடியில் இருக்கும். நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். ரெகுலராக இது நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது வெள்ளை முடி அப்படின்ற பேச்சுக்கு இடம் இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு சூப்பரான ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.